வெல்கம் டு டெய்லி மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக செய்யறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற விதைகள் அதிகமாக இருந்தால் அது ரொம்ப காரமாக இருக்கும். அதுவே உள்ளே இருக்கிற விதைகள் கம்மியாக இருந்தால் அது காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்றா போல் நம்ம மிளகாயை அதிகமாக குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பிரியாணிக்கு அரிக்கிற மாதிரி நீட்டாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காயம் நல்லா சாஃப்டாக பொன்னிறத்தில் மாறி இருக்கிற இந்த டைமில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியோட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு சின்ன கேரட்டும் 3 பீன்ஸையும் நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். காய்கறிகள் நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்மளுக்கு வேணும்னா பட்டாணி, நூக்கல் அந்த மாதிரி காய்கறிகளை கூட இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்படி செய்யறதால என்ன ஆகுனா நம்ம டிஷ்ஷுக்கு கூடுதலான சுவை கிடைக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே புதினா இலைகளை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். புதினாவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம டிஷ்ஷில் நல்லாவே இறங்கும். கிச்சடி ஆறுனதுக்கு அப்புறமும் அதோடைய ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கணும்னா தண்ணியோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். 1 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகளும் வெந்தாச்சு, தண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையை சேர்த்துருக்கேன். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா தான் கட்டித்தன்மை இல்லாமல் கிச்சடி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் ரவையை வாங்கினதுமே அதை வறுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கிறேன். இப்படி செய்கிறதால என்ன ஆகுன்னா வண்டு பூச்சிலாம் வராது, ரவையும் நிறைய நாட்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ரெடியான கிச்சடியை சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.